இந்தியா சுதந்திரம் பெற்றதிலிருந்து தற்போது வரையிலான காலத்தில் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்களாக யார் யார் இருந்திருக்கிறார்கள், எவ்வளவு காலம் பணியாற்றியிருக்கிறார்கள் என்பது குறித்த தகவல்களை இந்த காணொளியில் காணலாம். மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான தமிழக அமைச்சரவையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் முதல் முறையாக போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனது முதல் எம்எல்ஏ பதவி காலத்திலேயே அமைச்சராகவும் தற்போது துணை முதலமைச்சராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முன்பாக துணை முதலமைச்சராக இருந்தவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலான அமைச்சரவையில் 2017ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதியிலிருந்து 2021ஆம் ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி வரையிலான காலத்தில் மொத்தமாக 1354 நாட்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். ஜெயலலிதா அவர்களின் மரணத்திற்கு பிறகு தர்மயுத்தம் நடத்தி தனி அணியாக செயல்பட்டு வந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியை சேர்ந்தவர்களுக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தையின் போது சமாதானம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் துணை முதலமைச்சர் பதவியை பெற்றிருக்கிறார். இது குறித்து பின் நாட்களில் பேசிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் துணை முதலமைச்சர் பதவியை ஏற்றதாக குறிப்பிட்டிருக்கிறார். பன்னீர்செல்வம் அவர்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் இருந்திருக்கிறார். கலைஞர் அவர்கள் தலைமையிலான அமைச்சரவையில் மொத்தமாக 717 நாட்கள், அதாவது 2009ஆம் ஆண்டு மே மாதம் 29ஆம் தேதியிலிருந்து 2011ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி வரையிலான காலத்தில் மு.க.ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் பதவியில் இருந்திருக்கிறார். இந்தியா சுதந்திரம் பெற்றதிலிருந்து இன்று வரையிலான காலத்தில் மொத்தமாக 3 பேர் துணை முதலமைச்சர்களாக தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார்கள். இதில் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல் துணை முதலமைச்சராக பணியாற்றியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி.